எல்லாருக்குமே வணக்கம். இது 7th மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு. போயிட்டு இருக்கு 7th மந்த். நம்மளோட வீடியோஸை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணி நார்மல் டெலிவரி ஆயிருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதை தாண்டி எனக்கு நஞ்சு இப்போ கீழே இறங்கி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து ரொம்ப சேஃபாக இருக்க சொல்லியிருந்தாங்க. டாக்டர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது மூலியமாகவே எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே எனக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்படிலாம் இருங்கன்னு சொல்லி நர்ஸு சொன்னது, அதுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி வந்து எனக்கு தாங்கியிருந்த நஞ்சு பை கூட எனக்கு வந்து மேலே போயிருக்கு. ப்ளசண்டா ப்ராப்ளம் வந்து எனக்கு இப்போ இல்லை, நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்க சொன்னாங்க நார்மல் டெலிவரிக்கு வந்து இந்த மாதிரி படுக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஜிஹெச்சில் வந்து தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லாருக்குமே வந்து டெலிவரி பார்ப்பாங்க. எல்லாருக்குமே நார்மல் டெலிவரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு சில டிப்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிப்ஸை வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். அது வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் 7th மந்த்தில் உங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னா 7th மந்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மெதுவாக வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணுறது, வீடு கூட்டுறது, அப்புறம் பாத்திரம் அந்த மாதிரிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் 8th மந்த்தில் வந்து டாக்டர்கிட்ட கேளுங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேளுங்க. அவங்க பண்ணலான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதையும் தாண்டி நம்ம தூங்கும் போது எப்பயுமே வந்து 7th மந்த்து ஸ்டார்ட் ஆகிட்டாலே தூங்கும் போது வந்து இடது சைடு தூங்குங்க. வலது சைடு வந்து படுக்கிறத விட இடது சைடு படுத்து தூங்கும் போது நமக்கு நார்மலாகவே ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். இது கன்ஃபார்ம் உண்மை தான். அதே மாதிரி நமக்கு இடது சைடே சும்மா படுத்துகிட்டே இருக்க முடியாதுல்ல. நம்ம எந்திரிச்சு திருப்பி வலது சைடு படுக்கும்போது நம்ம எந்திரிச்சு உட்காந்து வலது சைடு படுக்கணும். அப்படியே படுத்து உருண்டக்கூடாது. இது வந்து படுத்து உருண்டுனா நஞ்சு கொடியெல்லாம் இந்த குழந்தைக்கு கொடி சுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி அதுக்காக கிடையாது. இப்போ இடது சைடு படுத்துருந்து திருப்பி அப்படியே வந்து திருப்பி வலது சைடு படுக்கும்போது குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுமா. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து அப்படி நீங்கள் ஃபுல்லாக இடது சைட்லேயே படுங்க. உங்களால் ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் நேரம் நீங்கள் வலது சைடு படுங்க. ஆனால் இடது சைடு படுக்கிறது நார்மல் டெலிவரிக்கும் ஒரு பெஸ்ட்டான விஷயம். அதையும் தாண்டி நம்மளால் வந்து இடது வலது சைடே சும்மா படுத்துட்டு இருக்க முடியாதுல்ல, கொஞ்ச நாள் நம்ம ரிலாக்ஸ் நம்ம இப்படி விட்டதை பார்த்து படுக்கணும்ல. அப்படின்னா நீங்கள் படுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படி படுத்துட்டு திருப்பி நீங்கள் இடது சைடே படுத்துருங்க. அதுதான் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, பேபியோட மூமெண்ட் 5th மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். 5th மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே சில பேர்த்துக்கு வந்து பேபியோட மூமெண்ட் தெரியும், லேசாக மைல்டாக தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை நினச்சினா நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. 6th மந்த் ஆரம்பித்த உடனே நல்லாவே பேபியோட மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதான் பின்ன வந்து அந்த ஹார்ட் பீட் இருக்குல்ல, குழந்தையோட ஹார்ட் பீட், அது வந்து 5th மந்த்லேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது துடிக்கிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேணாம். 6th மந்த்லேருந்து கன்ஃபார்ம் பேபியோட மூமெண்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்கும் லேஸாக. அதுக்கு பின்ன வந்து நல்லா பேபியோட மூமெண்ட் தெரியுது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு பின்ன 1 hour சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்ன அந்த 1 hourக்குள்ளே 3 மூமெண்ட்னால் தெரியணும். அந்த குழந்தையோட அசைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அசைவு வந்து 3 டைம்னாச்சும் தெரியணும். 3, 5 அந்த மாதிரி டைம் வந்து கன்ஃபார்ம் தெரியணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்ட உடனே பேபியோட மூமெண்ட்டே சுத்தமாக இல்லைன்னா நீங்கள் நல்லா சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வாக் பண்ணி பாருங்கள். அப்பயும் சுத்தமாக அசைவே இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பேபி எப்படி நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதுக்கு பின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து 1st மந்த்து ஸ்டார்ட், அதாவது ப்ரெக்னென்ட் ஆன டைம்லேருந்து 5th மந்த் வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துட்டு தான் இருக்கும். அது சில உடம்புக்கு வந்து நார்மலாகவே இருக்கும். அதை தாண்டி வந்து நெஞ்செரிச்சல் சொல்லுவாங்க. நெஞ்செரிச்சல் வந்து கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து பேபி நம்ம ஸ்டொமக்கில் இருக்குல்ல, ஸோ வந்து மேலே, அதாவது நெஞ்சு கீழே வந்து அந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் இருக்கனால பேபி நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிறதுனால அந்த நெஞ்சு கரைச்சிட்டே தான் இருக்கும். நெஞ்சு கரைக்கிற மீன்ஸ் இந்த காரமான அப்படியே மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க. பேபி பிறந்துட்டு பின்னா அதெல்லாமே நார்மலாகிடும். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் அதாவது நைட்டு தூங்கும்போது காரமான ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் இருக்காது.
அதையும் தாண்டி ஸ்டொமக் பெயின் வந்து அடிவயிறு வலிக்கும் இல்லையா, அடிவயிறு வலிச்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம யூட்ரஸ் பெருசாக குழந்தை வளர வளர அடிவயிறு, வெஜினல் பெயின், அப்புறம் வந்து லெக் பெயின் எல்லாமே இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து நைட் தூங்கும்போது சுடு தண்ணி இருக்குல்ல, அது வந்து இடுப்போட சுற்றி மைல்டான ஹாட் வாட்டரில் வந்து ஃபுல்லி வாஷ் பண்ணிவிட்டு தூங்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அந்த பெயின் இருக்காது, நார்மலாயிடும். அதே வந்து மேலே அப்பரில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பரில் வந்து பெயின் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7th மந்த் ஆரம்பிச்சிட்டாலே சில பேருக்கு பாடி பெயின் இருக்கும், ஹெட் பெயின் இருக்கும், லெக், அப்புறம் கால்லாம் வீங்கும் பார்த்தீங்களா. கால் வீங்குதான் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது வந்து சில பேர்த்துக்கு வீக்கம் இருக்கும், சில பேருக்கு வந்து வீக்கம் போடாது. ஸோ வீக்கம் போட்டிருக்குன்னா ஹாட் வாட்டரில் வந்து உப்பு தண்ணி, அதாவது ஹாட் வாட்டரில் வந்து சால்ட்டு போட்டு அதில் வந்து உங்களோட வெதுன்னு இருக்க தண்ணியில் காலை வைங்க. காலை வச்சு அந்த மாதிரி ஒரு 2 டைம் 3 டைம் பண்ணும்போது அந்த வீக்கம் கம்மியாகும். அதையும் தாண்டி நிறைய தண்ணி குடிங்க. நிறைய இந்த கீரை தண்ணி இருக்குல்ல, முருங்கைக்கீரை தண்ணி, அந்த மாதிரி கீரை தண்ணியை அதிகமாக நீங்கள் குடிக்கும்போது, நல்லா கொதிக்க வச்சு அது குடிக்கும்போது உங்களை குடிச்சிட்டு யூரின் போக போக அந்த வீக்கம் எல்லாமே சரியாயிடும். அதையும் தாண்டி மெதுவாக நீங்கள் வாக் பண்ணிகிட்டே இருக்கேன். சும்மா ஒரு இடத்துல உட்காரும்போது கால் நல்லா வீக் ஆகும். கால் வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட க்ரோத்னாலையும் சில பேருக்கு கால் வீக்கம் இருக்கும். அதனால கால் வீக்கத்தை வந்து பயப்பட வேணாம். ஆனால் வந்து உப்பு அதிகமாக நம்ம சேர்த்தும் போது கால் வீக்கம் கண்டிப்பாக போடுங்களா. அதனால் வந்து உப்பாக இருந்தாலும் சரி, சுகராக இருந்தாலும் சரி, நார்மலாக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அந்த கால் வீக்கம் இருக்காது. அதாவது இருக்கும், மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப கால் வீங்கி மூஞ்சி எல்லாமே வீங்கிற மாதிரி இருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா 1 டைம் செக் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதையும் தாண்டி எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்களே, எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் சில உடம்புக்கு வந்து 7th மந்த்லேருந்தே பண்ண ஆரம்பிப்பாங்க, சில உடம்புக்கு வந்து 8th மந்த்லேருந்து பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் வாக் மட்டும் பண்ணால் போதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டைம் வந்து உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டைம் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்பவும் பெஸ்ட்டானது. சில பேருக்கு வந்து வாக் பண்ணாலே போதும். உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு வாக் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு வாக் பண்ணுங்கள். 9th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குன்னா ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஸ்டெப் ஏறணும். அதாவது இறங்கும் போது நீங்கள் கவுண்ட் பண்ணாதீங்க, ஏறும்போது கவுண்ட் பண்ணி ஏறுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நம்ம வீடியோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து ஓனாக சொல்ல கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அக்கா அவங்க சொன்னது, எனக்கு முன்னாடி டெலிவரி பார்த்துருப்பாங்கள்ல, ஸோ அவங்க சொன்னதும், டெலிவரி பண்ணவங்க வந்து சொன்னதும், டாக்டர் சொன்னதும், நர்ஸ் சொன்னதும், அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து எனக்கு சொன்ன டிப்ஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர், அதுக்கு பின்ன நர்ஸு, அதுக்கு பின்ன டெலிவரி ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அவங்க டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நானும் யூடியூப்பில் வந்து நிறையா சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ப்ளசண்ட்டாக ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதுக்கும் பார்த்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி வந்து வீடியோவில் நீங்களும் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொன்னது எல்லாமே நான் ஓனாக சொன்னது கிடையாது. எனக்கு டாக்டர், நர்ஸ், அதுக்கு பின்ன வந்து டெலிவரி ஆனவங்க அவங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு சொன்னதை எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.